வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படம் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ரெட்ரோ படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெட்ரோ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஜோஜோ ஜார்ஜ் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. அவருடைய பையனான சூர்யா பாரிவேல் கண்ணன் அவருடைய அப்பாவுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து செயல்படுறாரு. ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பாரிவேல் கண்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ருக்மிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் ஏற்படுது. சரி, இனிமே இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கைலாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அழகான ஃபேமிலி லைஃப், பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாரிவேல் கண்ணன் ருக்மிணி இவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது. ஆனால் அந்த கல்யாணத்தப்போ எதிர்பாராத ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் ஒன்று ஏற்படுது. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, பாரிவேல் கண்ணனை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போகுது, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த ரெட்ரோ படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் படத்தோடைய ஹீரோவான சூர்யா தான். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பொதுவாகவே சூர்யாவுக்கு டிஃப்ரெண்ட் லுக்ஸ்லாம் செம்மையாக செட் ஆகும். அந்த வகையில் இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவுக்குன்னு இந்த ஒரு லுக் கொடுத்துருக்காரு. இந்த லுக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்டைலிஷாகவும் இருந்தது. மெயினாக காஸ்டியூம்ஸ், அது சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஓவராலாகவே காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக சூர்யா போட்டுட்டு வர காஸ்டியூம்ஸ் எல்லாமே செமையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ரெட்ரோ தீமுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ்லேருந்து ஹோல் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு ஒரு சில விஷயங்கள் கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கனிமா சாங் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த சாங் வரும்போதே எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சூர்யா மட்டும் அப்படி இருக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக இருப்பார். அவர் மூஞ்சில் சந்தோஷமோ சிரிப்போ எதுவுமே இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அதை எழுதின விதமாக இருக்கட்டும், அதை ஒர்க் அவுட் பண்ண விதம், ஒரு கட்டத்தில் அதை பிரேக்கும் பண்ணுவார். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்பவே ஆப்டா ஆன் ஸ்கிரீன்ல சூர்யா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. படத்தோடைய ஹீரோயின் பூஜா ஹெக்டே எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோடைய கதையில அவங்களுடைய ரோல் முக்கியமான ஒரு கீ ரோல் தான். பட் ஆன் ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட்டடா தான் இருக்கும். அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா அளவா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது பூஜா ஹெக்டேவுடைய கேரக்டருக்கு மட்டும் இல்ல, மீதி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு என்ன ஸ்பேஸ் தேவையோ அதை கரெக்டாக தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ சூர்யா பூஜா ஹெக்டேவை தாண்டி ஜோஜோ ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், விது, சுஜித் சங்கர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. நிறைய ஆக்ஷன் பிளாக் படத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு படத்தில் நிறைய ஆக்ஷன் பிளாக் இருந்துச்சு அப்படின்னாலே என்ன இவ்வளோ ஆக்ஷன் பிளாக் இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் வரலாம். ஆனால் இந்த படத்தில் பெருசாக அப்படி எந்த ஒரு ஃபீலும் வரல. அதுக்கான காரணம் ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும் இவங்க கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கையும் கம்போஸ் பண்ண விதம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த பேட்டில் சீக்வன்ஸ் அது 2 தடவை வரும். ஸோ அந்த 2 பேட்டில் சீக்வன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரெட்ரோ படத்தில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வீரதீர சூரன் படத்தில் இதே மாதிரி ஒரு 15 to 16 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரெட்ரோ படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்கிற அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கனிமா சாங்லாம் அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்குள்ளே தான் வரும். அந்த ஹோல் சீக்வன்ஸை சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்த விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கனிமா சாங் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ படம் பார்க்க வரவங்க தியேட்டரில் இந்த சாங்க்கு என்ஜாய் பண்ணணும், வைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். ஏன்னா சிங்கிள் ஷாட்குள்ளே இந்த சாங் வரதுனால இந்த பாட்டு ப்ராப்பராக ஃபுல்லாக ப்ளே ஆகாது, கட்டாய் தான் வரும். ஏன்னா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கேமரா வேற பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஓவராலாக சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கனிமா சாங்காக இருக்கட்டும், கண்ணாடி போவே சாங்காக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். உங்களுக்கே தெரியும். லவ் டீடாக்ஸ் சாங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் ஸ்ரேயா சரண் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. சந்தோஷ் நாராயணன் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த படத்தில் அவருடைய ஒர்க் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த கதைக்கு எந்தெந்த சீக்வன்ஸ்க்கு எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணுமோ அதை ரொம்பவே பார்த்து கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. இந்த ரெட்ரோ படத்தில் மாசான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக சட்டிலாக தான் இருக்கும். ஓவர் மாஸ், பக்கா கமர்ஷியல் மாஸெல்லாம் இருக்காது. அதையுமே ரொம்ப லிமிட்டடாக அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபியும் ஒரு மிகப்பெரிய பிளஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜோடைய படங்களில் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்தமான காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதை காமிச்ச விதம், பிளேஸ் பண்ண ஷாட்ஸ்னு
சொல்லி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட கதை திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஓல்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம பார்த்து சலிச்சு போயிருப்போம். ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த ரெட்ரோ படம் வந்து 90ஸ்ல வந்த படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்டைலில் தான் நான் இந்த படத்தை ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி தான் இருந்தது. எடுத்துக்கிட்ட கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் ரெண்டு ஹாஃப்மே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. பயங்கர ரேசியாக போகுது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே போர் லேக் அப்படின்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண விடலை. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை வந்து சாப்டர் வைஸ் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெகமே தந்திரம் மகான் படத்தையுமே அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹியூமர் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது கதையோட்டத்தில் வர ஹியூமர் தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படியே ஓப்பன் எண்டிங்காக இருக்கும். இவ்வளோ தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நாமளே புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கு. படத்தோடைய இன்டர்வல் பிளாக் வந்து நல்லா இருந்துச்சு. பொதுவாக இன்டர்வல் பிளாக்னாவே ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து மாசான ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் கிடையாது. பட் இந்த படத்தில் இவங்க டீல் பண்ண இந்த இன்டர்வல் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இந்த படத்தில் இருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஆரம்பத்தில் பாரிவேல் கண்ணனுடைய யங்கர் வெர்ஷன் யங் பாரிவேல் கண்ணன் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ட்ரெயினில். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த யங்கர் வெர்ஷன் ஃபைட் பண்ணும்போது ஒவ்வொரு பஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய லுக்கை வந்து காமிக் ஸ்டைலில் கொண்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பழைய சாங்ஸை யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் வந்து இந்த ரெட்ரோ படத்திலும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா இந்த படத்திலுமே ஒரு சில சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சாங்ஸ் நான் சொல்ல வரும்ல, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த சாங்ஸை யூஸ் பண்ண விதம், அதை பிளேஸ் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. ஆக்டர் சூர்யாவை இந்த படத்தில் கார்த்திக் சுப்புராஜ் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். சூர்யாவை போட்டு ரொம்ப கத்த விடாம கதற விடாம கிரிஞ்சு பண்ணாம ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக சட்டிலான ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை ப்ளே பண்ண வச்சிருக்காரு. அவரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக இந்த ரெட்ரோ எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் வயலன்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் வந்து இருக்காது. ஸோ ஓவராலாக இந்த ரெட்ரோ வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நார்மலாக போய் பாருங்கள். ஸோ ஏற்கனவே இந்த ரெட்ரோ படம் பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ரெட்ரோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.